வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்னைக்கு லெஃப்ட் ஓவர், அதாவது மீதமாக இருக்கிற புரோட்டா வச்சு எப்படி ஒரு சுவையான சுலபமான எக் கொத்து புரோட்டா வீட்டிலே செய்யலாம் அப்படின்றது தான் இந்த ரெசிபியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்படி நீங்கள் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணும்போது மீதமாக இருக்க புரோட்டாவை வந்து அடுத்த நாள் வந்து நீங்கள் உடனே வந்து செஞ்சு சாப்பிட்ருங்க. அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி முட்டை புரோட்டா செஞ்சு நீங்கள் ஈஸியாக வந்து சாப்பிட்லாம். அதுக்காக நான் இன்றைக்கி 3 அளவு புரோட்டா வந்து 3 அளவு மீதி இருந்துச்சு. ஸோ அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு கொடுத்துருக்க சால்னாவும் இருக்குது. ஸோ வெஜ்ஜு அண்ட் நீங்கள் சிக்கனாக இருந்தீங்கன்னா சிக்கன் சால்னா யூஸ் பண்ணுங்கள். வெஜிடேரியனாக இருந்தால் வெஜிடேரியன் சால்னா யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம். அதுக்காக இன்றைக்கி என்னெல்லாம் காய் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வெஜ் கொத்து புரோட்டா தான் செய்ய போகிறோம். முட்டை போட்டு செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக இன்றைக்கி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி க்யூப்ஸாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பாதி கேரட் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்து பட்டாணி வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அது வந்து மேண்டேட்டரி கிடையாது. அதுக்கப்புறம் பாதி அளவு குடமிளகா எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ செய்கிறது எப்படின்றது பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம். இது வந்து வீட்டில் நம்ம ஸ்டைலில் கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை, பச்சை மிளகா, நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. இது 2 செகண்ட்ஸ் அளவுக்கு வதங்கினா போதும். அது கூட நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாம். அது போட்டு ஒரு 2 செகண்ட்ஸில் நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் இன்றைக்கி எங்ககிட்ட இல்லை, அதனால நான் சேர்த்துல. பீன்ஸ் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்தது குடமிளகாய் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் போட்டு ஒரு 2 மினிட்ஸில் வந்து நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப வதங்கிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, அதாவது 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக புரோட்டா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புரோட்டா சேர்த்துக்கலாம். புரோட்டாவும் இந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து நம்ம புரோட்டா எடுத்துருப்போம் இல்லையா, அது நல்லா சூடாகட்டும். 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சென்டராக கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதில் வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ரெண்டு பேருக்கு செஞ்சிங்க அப்படின்னா 2 முட்டை சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி ஒருத்தருக்கு தான் இந்த புரோட்டா செய்கிறோம், அதனால் 1 முட்டை போதும். முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் கலராதிங்க. அது எல்லாமே சின்ன சின்னதாக பொடி பொடியாக போயிடும். அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கலரி விடுங்க. கொஞ்சம் பெருசாக நீங்கள் சாப்பிடும் போதும் நல்லா பெருசாக கிடைக்கும். இப்போ முட்டையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஃப்ளேம் வந்து ஹையாக வச்சுட்டு நல்லா கிண்டுங்க. ஏன்னா முட்டையோட ஸ்மெல் பச்சை வாசம் அடிக்கும் சாப்பிடும் போது. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டும் போது முட்டை நல்லா வெந்துடும். அதனால அந்த ஸ்மெல்லும் போயிடும். எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் முட்டை நல்லா வெந்த மாதிரி தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் நேரம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கலரும் போது அந்த முட்டையோட பச்சை ஸ்மெல் உங்களுக்கு அடிக்காது. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சென்டராக வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதில் நம்ம இன்றைக்கி வெஜ் சால்னா, அதாவது கடையில் கொடுத்த வெஜிடபிள் சால்னா தான் ஊற்ற போகிறேன். அதை நடுவில் ஊற்றிக்கலாம். சால்னா ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அதுலேயும் வந்து சில்னஸ் இருக்கும். கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். புரோட்டா வந்து அடிக்கடி சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது கிடையாது தான். அதனால் நான் இந்த ரெசிபியை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் வந்து ஆசைப்பட்டு புரோட்டா வாங்கி சாப்பிடும்போது கூட 2-3 புரோட்டா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி முட்டை புரோட்டா செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அஜினமோட்டோ சேர்த்து செய்வாங்க. அது வந்து ரொம்பவே அன்ஹெல்த்தி இதை கம்பேர் பண்ணும்போது. அதனால் நீங்கள் புரோட்டா ஊற்றி இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே வந்து செஞ்சு சாப்பிட்றது
கடையில் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ பரவாயில்ல தான். அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த ஹீட்டில் நல்லாவே வேகட்டும். நம்ம ஊற்றின சால்னாலாம் நல்லா கிரேவியோட நல்லா புரோட்டாவோட மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ வந்து தண்ணி மாதிரி இருந்த சால்னா வந்து நல்லா கெட்டியாக நம்ம புரோட்டாவோட இதில் மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் பார்த்து சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ருசியாக சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான இன்ஸ்டன்ட் கொத்து புரோட்டா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். ஜாய் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எங்களுக்காக தட்டி விட்டுக்கோங்க. தேங்க்யூ.